மேடம், நீங்க என்ன இங்க? கீழே நடந்தது பத்தி என்ன பத்தி மேடம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா? உன்னோட மேடம் என்னோட அக்கா. அப்படியா? பயப்படாத, நான் எதையும் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ மேடம். அப்பா அப்பப்பா என்னடா கிட்ட வரா? பாடு வேலை செய்யறியா? ஆமா மேடம், வீடு பூரா பெருக்கி முடிச்சுட்டு மத்தியானத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல சாப்பாடை சமைச்சு வைக்கலான்ட்டு. சமையல் நல்லா செய்வியா? சமையல் நல்லாவே செய்வேன் மேடம். இன்னைக்கு நீ என்ன சமைக்க போற? என்ன சமைக்க சொல்றீங்க? என் அக்காவுக்கும் எனக்கும் கத்திரிக்காய் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அப்படியா மேடம்? வேற லெவல்ல கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு ரெடி பண்ணி வச்சிடறேன் மேடம். சரி. அக்கா சொல்லுடி. புதுசா ஒருத்தனை வேலைக்கு வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாண்டி, பாத்தியா? பார்த்தேன். என்னாச்சு அக்கா, சின்ன பையனா பார்த்து வேலைக்கு வச்சிருக்க? ஆமாண்டி, முன்னாடி ஒரு அங்கிள் இருந்தாருல, அவரு கொஞ்ச நேரம் வேலை செய்வாரு, தூங்குவாரு. ஆனா இவர்னா ரொம்ப நேரம் வேலை செய்வார்ல. அந்த அங்கிளை நீ எதுக்கு வேலையை விட்டு அமிச்சேன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? அவரை வேலையை விட்டு அனுப்பும்போது நீ ஊர்லயே இல்லையே. நான் ரோட்ல வச்சு அவரை பார்த்தேன். ஹலோ அங்கிள். திவ்யா மேடம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, அக்கா உங்களை வேலையை விட்டு அமிச்சிட்டாங்க. ஆமா மேடம். ஏன் வேலை ஒழுங்கா செய்யலையா? என்ன மேடம் சொல்றீங்க? நான் எப்படி வேலை பார்ப்பேன் உங்களுக்கு தெரியாதா? நீ என்ன சொல்ற? நீ ஒழுங்கா வேலை செஞ்சனா அவங்க எதுக்கு உன்னை வேலையை விட்டு அனுப்ப போறாங்க? அந்த மேடம்க்கு தேவையான வேலை, செய்ய வேண்டிய வேலை வேற ஒண்ணு இருக்கு மேடம். அது என்ன வேலை? அது ஒண்ணு இல்ல மேடம், நான் போறேன். ஆமா, எங்க நீ எஸ்கேப் ஆகுற? ஒழுங்கா சொல்லு. அது என்னாச்சு மேடம், ரொம்ப கோவமா இருக்கீங்க? என் வீட்டுக்காரர் துபாய்க்கு போய் 6 வருஷம் ஆச்சு. முன்னாடிலாம் வருஷம் வருஷம் வருவாரு, இப்பெல்லாம் வர்றதே இல்ல. பாவம் மேடம், ரொம்ப பிஸியா இருக்காரா என்னவோ? எவ்வளவு பிஸியா இருந்து என்ன லாபம்? இங்க ஒரு பொண்டாட்டி இருக்கான்னு கொஞ்சமாவது நினைச்சு பார்க்கணும்ல சார். ஆமா மேடம், வந்துருவாரு, விடுங்க மேடம். நீ ஏன் சொல்லுறேங்க ஐயா? உன் பொண்டாட்டியை விட்டுட்டு நீ இருப்பியா? ஐயோ, உனக்கு என்னாச்சு? என் பொண்டாட்டி என்ன விட்டுட்டு போயிட்டா மேடம். எதுக்காக போயிட்டா? காசு இல்லன்ட்டு மேடம். அப்படின்னா நீ இப்ப பேச்சுலரா தான் இருக்கியா? அப்படிதானே மேடம். அப்போ அதுக்கு எதுக்கு நீ கவலைப்படுற? நான் தான் உனக்கு துணைக்கு இருக்கேன்ல. எனக்கு கூட ஒரு துணை இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அது இல்ல மேடம், நான் நைட் ஆனா 90 அடிப்பேன் மேடம். அதனால என்ன? வெளியில குடிச்சிட்டு வீட்டுக்கு வா. அதாவது ஒரு 6 வாட்டி 90 அடிப்பேன் மேடம். சரி, எத்தனை 90 அடிச்சா என்ன? முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வா. நீங்க கடவுள் மேடம்.